பூம்பாறையில் பொட்டு வச்ச பொன்னூரமே பழங்காத மணி 10 ஆகுது. எங்கேயோ போய் ஊரை சுத்திட்டு வராம. சக்தி அத்தை, கொஞ்சமாச்சும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா? நல்லா 3 வேளையை உட்காந்து திங்க வேண்டியது, 4 பயலுங்களை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்த வேண்டியது. வெட்டி பையன். அம்மா, அவனும் இப்பதானே வந்தேன். இவரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. இவர் அவருக்கு வக்காலத்து. நான் பெத்தது அப்படிதான் இருக்கு, நீ பெத்தது அப்படிதான் இருக்கு. இதுதான் இவனுக்கு வர்ற நேரமா? அப்படி என்ன இவர் வெட்டி முறிச்சிட்டு வராரு? மூத்த பயலுங்க 2 பேரும் ஒழுங்கா வேலை பாக்குறாங்க. இவன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பான்? இதுக்கா இவனை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்க்கு சேர்த்து விட்டேன். பாத்தியா பாத்தியா அவனை இம்பிட்டு வசவு பாடிக்கிட்டு இருக்க. கொல்ல கட்டுக்கிட்டு நிக்கிறத பாரு. எருமைக்கு கூட 4 அடி வாங்கினா சொரணை வரும். இந்த பயலுக்கு என்னத்த சொன்னாலும் சொரணை வராது. என் தொண்டை தண்ணி தான் பத்தி போகுது. இந்தா வெண்ணிய வச்சு எடுத்தா. குடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. இருக்கா? ஏய் குடு, இரு. அடி வாங்க மீனாட்சி. இருக்கா? சோழிய குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு அந்த போட்டோ அப்படியே முழுங்குற மாதிரியா பாப்ப? உனக்கு இந்த மாப்பிளையே பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஆளை பார்த்தலாம் இல்ல, குணமான ஆளாதான் இருக்காரு. அதான். ஓ, அவரு குணம் உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? முந்தா நாள் நான் அவரை பஸ்ல பார்த்தேன். ஓஹோ, பார்ட்டி 10 ரூபா டிக்கெட்டை வாங்கி ஓ மனசுல சீட்டை போட்டுருச்சு இல்லையா? நல்லவருன்னு சொன்னேன், அம்பிட்டுதே, வேற ஒண்ணும் இல்ல. அம்மாவும் நல்லவரும் தான் சொல்றாங்க. ஆனா நடுவுல அந்த அப்பத்தா கிழவி குழவி கொடுக்கு மாறல நாக்கு வச்சிருக்குது. இல்லனா அந்த மாப்பிள்ளைக்கே பேசிருக்கலாம் தான். அதெல்லாம் வேண்டாம், நான் ஆளு நல்லவருன்னு சொன்னேன், அம்பிட்டுதே. நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. ஓ, அதுக்குதான் போட்டோ இப்படி ஊத்து ஊத்து பாத்தியாக்கும். சும்மா சொல்லக்கூடாதுக்கா. உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் நல்லாதான் இருக்கு. மீனாட்சி, என்னடி திருவிழாவில காணாம போன மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. எம்ப்ராய்டரி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வேலை எங்க பார்த்தா? போட்டோல பாத்துட்டு இருந்தா. போட்டோவா? இல்லம்மா, ஒரு போட்டோவை பார்த்து எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தேன், அத சொல்றாமா. சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வாங்க சாப்பிடலாம், வாங்க. சும்மா இருக்க மாட்டேன், கொண்டு பாரு. சரி வா. இதெல்லாம் ரிஸ்க் சார், அதுவும் 10 லட்சம். மாட்டினா அடி பின்னிடுவாங்க சார். இன்னும் நீங்க தூங்கலையா? தூங்கணும். நடுராத்திரியில என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டென்ஷன் ஓடிட்டு இருக்காதா. டென்ஷனா? தூங்காம இருக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க டென்ஷன்? ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா போச்சு. இப்படி தூங்காம நின்னுட்டு இருந்துட்டு அப்புறம் நாளைக்கு காலையில ஆபீஸ் போய் தூங்குவீங்களா? நான் கொஞ்ச நேரத்துல படுத்து தூங்கிடுவேன், நீ தூங்கு. ஏய் தேவி தேவி. என்னங்க சொல்லுங்க. அது வந்து தேவி, உங்ககிட்ட எம்பிட்டு சவரன் நகை இருக்கு? இந்த பீரோல ஒரு 500 சவரன் இருக்கு, வேணா எடுத்துறட்டுமா? என்ன விளையாடுறீங்களா? இந்த தாலி மட்டும் தாங்க தங்கத்துல இருக்கு, மொத்தத்தெல்லாம் கவரிங், கம்மல், செயின், வளையல்னு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாச்சிக்கு தெரியாம எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசு. என்னத்த மெதுவா பேசுறது?
திரும்ப தந்துருவேன்னு சொல்லி வாங்குனீங்க. ஒரு பொட்டு கூட இன்னும் திரும்ப வந்த பாடல. இப்ப புதுசா என்கிட்ட நகை இருக்கான்னு வந்து கேக்குறிய? ஏய், தேவி கோவப்படாத தேவி. நான் இன்னும் உன் நகையை வாங்கி குடிச்சு அழிச்சேன். செய்யற வேலையில சம்பளமும் பெருசா வரதில்ல. அதை வச்சு நான் எப்படி உன்னை நல்லா பார்த்துக்க முடியும்? அதுக்காகத்தான் புதுசா தொழில் ஒன்று தொடங்குறதுக்கு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். ஐடியா பண்றதுக்கே முக்காவாசி நகை போயிடுச்சு. தொழில் தொடங்கறதுக்குள்ள என்ன வெறும் கழுத்தோட நிக்க வைக்க போறியா? அப்படிதானே? ஏய், நீ நான் அப்படி விட்டுருவேனா? இனி போனது வெறும் தங்கம் தானே. நான் உனக்கு வைரத்திலேயே வாங்கி போடுவேன். அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரிய? கொடுத்த நகையில திரும்ப வர போறது இல்ல அதானே? உங்ககிட்ட நகையை கொடுத்த விஷயம் மட்டும் அம்மாச்சிக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. தொழில் தொடங்குறேன்னு என்ன நடு தெருவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. இங்க பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? நான் சும்மா நம்ம வீட்டுல எம்புட்டு நகை இருக்குன்னு கணக்கு போட தான் கேட்டேன். உங்ககிட்ட வாங்குறதுக்குலாம் ஒன்றும் கேட்கல. நீ போய் தூங்கு போ. ஏய், அட சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். நீ படு தூங்கு.